ஓம் நம சிவாய. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நம்மளோட புது வீட்டுக்கு நம்ம திங்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியமான திங்ஸ் என்னவோ அதெல்லாம் நம்ம திருச்சி மங்களில் தாங்க வாங்கியிருந்தேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இதில் வந்து நார்மலாக எல்லோரும் வீடியோ போகிற மாதிரி நான் அதை வாங்கியிருக்கேன் இதை வாங்கியிருக்கேன்னு சொல்ல விரும்பலை. எது தேவையோ, உங்களுக்கு எது தேவையோ, எப்போ ஷாப்பிங் போனாலும் நமக்கு அது தேவையா, நம்ம யூஸ் பண்ணுவோமா, இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, வெயிட் ப்ரைஸ் எவ்வளோ நமக்கு ஒர்க் ஆகுதா, அதாவது நமக்கு கட்டுப்படி ஆகுதா அப்படிங்கிற பார்த்து வாங்குங்க. பார்க்குற எல்லாத்தையுமே வாங்காதீங்க. வீட்டிலே ரொம்ப பொருட்களையும் சேர்த்து வைக்காதீங்க. நமக்கு வாங்குறப்ப நல்லாயிருக்கும், அதை க்ளீன் பண்ணுறப்ப ஐயோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி அளவாக பொருட்களை வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடும் அழகாக இருக்கும். நமக்கு க்ளீன் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன்னா, முக்கியமான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஸ்ப்ரிங் வாங்கியிருக்கேன். சாமி ரூமில் வந்து ஸ்க்ரீன் இல்லாமல் இருக்குது, அதுக்காக ஸ்ப்ரிங் வாங்கியிருந்தேன். அது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கொஞ்சம் நீளமாகவே வாங்கிட்டேன், ஏன்னா கட் பண்ணி மாட்டிக்கலாம் தேவையான. அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு, நம்ம செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றணுங்க, அதுக்காக ஒரு அகல் விளக்கு வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம். எப்போதுமே என்னோடய சாமி ரூமில் பச்சை கற்பூரம் எப்போதுமே வச்சுருப்பேன். நல்லா மங்களில் வாங்குவேன். எப்போ அங்கே ஒரு மங்கள் பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே இருக்கும். என்னென்ன வேணுமோ எல்லா பொருட்களுமே ஒரே இடத்துலையே வாங்கிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இது சின்ன இது தூள் உப்பு கொட்டுறதுக்காக இந்த பவுல் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து துளசி செடி வைக்கிறதுக்காக. இன்னும் நம்ம வீட்டில் எந்த ஒரு செடியுமே வைக்கல, அதனால் துளசி செடி வாங்கிறதுக்காக அது வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அப்புறம் சின்ன இது ஜார்ஸுங்க, நம்ம இந்த மளிகை பொருட்கள் கொட்டி வைக்கிறதுக்கு எது தேவையோ. ஆல்ரெடி அம்மா கொடுத்துருந்தாங்க, ஹார்லிக்ஸ் டப்பா, பூஸ்ட் டப்பாலாம் இருந்துச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் 4 டப்பா வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் பொருட்கள் கொட்டாமே இருந்துச்சு அதனால். அப்புறம் ஒரு ஜாரணி, அம்மா கொடுத்த ஜாமான்க்கெல்லாம் மேலே பரணியில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எட்டுற அளவுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எட்டாத பொருளெல்லாம் இவங்க கொஞ்சம் வாங்கிக்கலான்னு தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் கத்தி வாங்கியிருக்கேங்க, நல்லா சேஃபாகவே பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மங்களில் எல்லாமே மங்களில் தாங்க வாங்கியிருந்தேன். இது வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டிலில் தான் ஊற்றி வச்சுருந்தேன். சரி, இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால் அது வாங்கினேன். அப்புறம் முருகனுங்க, நம்ம போன தடவை ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பழனி போயிருந்தோம். பழனி போயிருந்தப்போ முருகன் வாங்கிட்டு வந்தேன். அது காப்பர் இருந்து வாங்கிட்டு வந்தேன். அப்போ அது வந்து வீட்டில் வச்சுருந்தேன். ஒரு குழந்தைங்க விளாட்றப்ப எங்கேயோ போட்டுட்டாங்க, காணாம போச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதை வாங்கிட்டு வந்துட்டேன். அது 30 ரூபா தாங்க இது. அப்புறம் 2 இது நல்லா அழகாக இருந்துச்சுங்க. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து அதில் வச்சுக்கலாம். அப்புறம் முறம், முக்கியமான பொருள் என்னென்ன வாங்கினா விளக்குமாறு, முறம், மாப்பு தாங்க. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் மேட்டு, பழைய வீட்டிலேருந்து 2 மேட்டு எடுத்துருந்தேங்க. மற்ற 2 மேட்டும் முன்னாடி ஃப்ரண்ட்லேயும் கிச்சனுக்கும் இல்லை, அதனால் 2 மட்டும் வாங்கினேன். தேங்க்யூ.